வணக்கம். சட்டென மேடையிலிருந்து கீழே இறங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். உழைப்பாளர் தின விழாவில் கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி திடீரென மேடையிலிருந்து கீழே இறங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் மிகவும் பரபரப்பிற்கும் விறுவிறுப்பிற்கும் பஞ்சமில்லாமல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இதற்கிடையே மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளன. கடந்த தேர்தலை போலல்லாமல் இந்த தேர்தல் சற்று வித்தியாசமானதாக இருந்து வருகிறது. அதாவது பொதுவாக திமுக மற்றும் அதிமுக இடையே மட்டுமே போட்டி நிலைவந்த நிலையில் இந்த முறை புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயின் தாவேகாவும் போட்டியில் இருந்து வருகிறது. இதனால் இந்த தேர்தல் முடிவை யாராலும் கணிக்க முடியாமல் இருந்து வருகிறது. இருப்பினும் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பலவும் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்து வருகின்றன. அதற்கேற்றவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்து வருகிறார். அந்த வகையில் தேர்தல் முடிந்த கையோடு குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்தவித பதற்றமும் இல்லாமல் 4 நாட்கள் மிகவும் கூலாக ரிலாக்ஸ் செய்தார். பின்னர் நேற்று முன்தினம் மீண்டும் சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பிய கையோடு திமுகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். இந்நிலையில் இன்றைய தினம் சிந்தாதிரிப்பேட்டையில் மேதின பூங்காவில் மேதினத்தையொட்டி உழைப்பாளர் சின்னத்தில் சிவப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரும் மே 4ஆம் தேதி திமுக தொண்டர்களின் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் என்றும் வெற்றி உறுதி என்பதை கருத்து கணிப்புகளை வைத்து கூறவில்லை என்றும் களத்தை பார்த்ததால் தான் கூறுகிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசினார். முன்னதாக இந்த நிகழ்விற்கு வரும்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவிற்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேராக அங்குள்ள நினைவு சின்னத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். அப்போது முதலமைச்சரோடு ஏராளமான திமுக நிர்வாகிகளும் மாற்றுக் கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். மேலும் அந்த இடத்தில் நின்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ள நின்றபோது அங்கிருந்த நிர்வாகிகள் சரிவர நிற்காமல் சற்று தள்ளுமுள்ளுடன் இடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். இதனை கவனித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சற்று முன்னாடி வந்து அனைவரையும் ஒழுங்குபடுத்தி நிறுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்ற உயரிய உச்சபட்ச பதவிகளில் இருந்தாலும் கூட எப்போதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைகணமும் செருக்கும் துளியுமில்லாமல் மிகவும் எளிமையாகவே நடந்து கொள்வார். அந்த வகையில்தான் இன்றைய தினமும் தான் ஒரு முதலமைச்சராகவே இருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்துவிட்டு தானாகவே முன்னாடி வந்து அங்கிருந்த நிர்வாகிகளை ஒழுங்குபடுத்தி நிறுத்தி அனைவரையும் போட்டோவிற்கு போஸ்ட் கொடுக்க வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.